Alright. So we have a flat tire. Okay. Yeah, maybe that's why. That's cool. வணக்கம் மக்களே, குட் மார்னிங். இன்றைக்கி சாட்டர்டே. ஆனால் வெதர் நல்லா இருக்குது. இந்த வாரமெல்லாம் எங்களுக்கெல்லாம் வந்து பயங்கரமாக மழை, அங்கங்கே வந்து ஃப்ளாஷ் ஃப்ளட்டிங் நடந்துருக்கு. ஃப்ளாஷ் ஃப்ளட்டிங் நடந்து கொஞ்சம் பேர்லாம் இறந்து போயிருக்காங்க. சாரி அபவுட் தட். இன்றைக்கி சாட்டர்டே நல்லா இருக்குது வெதர். இன்றைக்கி ஒன்றும் மழை கிடையாது. எங்கள் வாரிகல் மோட்டர் சைக்கிள் கிளப், அதாவது எங்கள் ஊரில் இருக்கிற மோட்டர் சைக்கிள் கிளப் மூலமாக நானும் இன்னும் ஒரு பொண்ணும் ஆஃப்ரோட் ரைடு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். எங்கே அப்படின்னா டாலடேகா நேஷ்னல் ஃபாரஸ்ட்டில் ஒரு ஆஃப்ரோட் ட்ரெயில். எனக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அந்த ஆஃப்ரோட் ட்ரெயில் போய் கொஞ்சம் தூரத்தில் வண்டியை கீழே போட்டு முடியாமல் திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டேன். ஸோ இப்போ திரும்பியும் அதே ட்ரெயிலுக்கு தான் போகிறேன். ஆனால் இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்டோட போகிறேன். நான் ஒரு ஃப்ரெண்டுன்ட்டு இல்லை, அக்வெண்டன்ஸ். எங்கள் மோட்டர் சைக்கிள் கிளப் மூலமாக தெரிஞ்ச அந்த பொண்ணு வந்து Ducati Scrambler Desert Sledge அப்படின்ற வெர்ஷன் வச்சுருக்கேன். அந்த வண்டி வந்து ஆஃப் ரோடு ஓட்டலாம். ஸோ அந்த வண்டி எடுத்ததுலேருந்து அந்த பொண்ணு சொல்லிட்டு இருந்தா, நம்ம இந்த ட்ரெயில் போகணும் அப்படின்ட்டு. டைமே கிடைக்கல. கடைசியில் இன்றைக்கி ஒரு டைம் கிடச்சிது. சரி, கிளம்பியாச்சு. That's a nice motorcycle. Yo, you have a GoPro? That's cool. Yeah. You have a GoPro? That's cool. I definitely want to see the video. I will try. I'll try my best to see it. Oh, it's still recording? Yeah. This is nice motorcycle. Yeah. So you got this as a new one? Yeah, this is a new one. Oh, nice. I already got some dirt yesterday morning. You have GPS, right? I have GPS. Yeah. But I prefer actually preparing for the road ahead. So yeah, we will see. Okay. And other thing is, I'm not a very fast rider. Me too. I mean, it's a scrambler. Okay, so like I'll follow you behind. you will follow me behind. Yep. Okay, that will be great. So that will set the speed. So if you are going above 100, mine will not go above 100. I will tell you. Okay. So I'm not going fast now. you're not going fast. You got too many tickets. Except on track. Except on track. Okay, that makes sense. So this version is higher, right? Like you have a lot of ground clearance. Yeah. This is called Desert Sledge. Mm-hmm. So it's more off. Yeah, among them, Scrambler, they had different version and this one, right? Oh, nice. Can you reach the ground? What? Isn't it too tall for you? It's too high for me. Yeah. No, I can ride it. So you can ride it? Okay. All right. I will also have a video of you. How are you driving? இங்கிருந்து ஃபன் ஆரம்பிக்குதுங்க. ஸோ ஆகஸ்ட்டில் இந்த ட்ரெயில் நான் தனியாக வந்தேன். ஆகஸ்ட்டு ஜூலை நினைக்கிறேன். அப்போ ஆமாம், ஜூலையில் இந்த ட்ரெயில் நான் தனியாக வந்தேன். இப்போ அந்த கூட ஒரு
எங்கள் மோட்டார் சைக்கிள் கிளப்லேருந்து இன்னொரு ஆளோட வந்திருக்கேன். அவங்க டுக்காட்டி ஸ்க்ராம்பிளர், அந்த பொண்ணு காலே எட்ட மாட்டேது அந்த வண்டியில், அவ்வளோ ஹைட்டாக இருக்குது அந்த வண்டி. அந்த வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கு. அந்த பொண்ணு பேர் லியோ. லியோ கிட்ட வந்து மொத்தம் 3 மோட்டார் சைக்கிள் இருக்கான். டுக்காட்டி ஸ்க்ராம்பிளர் இது ஒன்று, கவசாக்கி நிஞ்சா, அப்புறம் சுசுகி டிஆர்சி, அப்புறம் ஜீப் ராங்லர். மொத்தம் 3 மோட்டார் சைக்கிள், ஒரு ஜீப்பு. அந்த ஜீப்பில் வந்து கிட்டத்தட்ட அடிக்கடி 2-3 தடவை இந்த இடத்துக்கு வந்திருக்காளாம். மோட்டார் சைக்கிள் இதான் ஃபஸ்ட் டைமா. ஆனால் அந்த மோட்டார் சைக்கிளில் அவளுக்கு காலே இல்லை, அவள் பாட்டு போயிட்டுருக்கா. Go ahead. What happened? Am I going to back? What? Am I going to back? That's okay. Yeah, look, could you slow down a little bit, please? Yeah. நின்றுக்கலாம். நின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது வண்டி ஓட்டுறது. அந்த வண்டியில் செமையாக கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த பொண்ணு சீக்கிரமாக ஈஸியாக போக முடியுது. நாம் கொஞ்சம் பார்த்து தான் போகணும். ஓலே மோலே, நான் எப்படி போகிறது? உள்ளே இறங்கியே போயிடலாமா? ஓகே. Oh. இது எவ்வளோ ஆழம் இருக்குன்னு தெரியாது, அதனால தான் வந்து இப்படி போயிடுறது. இது ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. Alright, so we have a flat tire, okay? Yeah, maybe that's why. Turn off indicator, I don't want it to run down the battery. On Ducati, fat tire. Only flat on the bottom. ஸோ எங்கே பங்க்சர் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. நல்ல வேலை எங்கிட்ட பங்க்சர் கிட் இருக்குது, அதை வச்சு ஃபிட் பண்ண போகிறோம். Let's see how it goes, how to fix it, okay? I got little bit, I trained myself on this, but I never did it in real. What do you mean? I actually got this, but I never did it in real, so you know what I mean, like Yeah, I have watched some tutorial about it. yeah, and I don't know, man. இதை பங்க்சர் ஹோல் பெருசு பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து the tire seal மாட்டணும். So your language has some English in it? What's it? Your language also have some English in it? No, we speak Tamil. Tamil is like there are at least 100 million people in the world who speak my language. Mm-hmm. So
Like Because I heard some English words there. sometimes we use English. Some words I use English. Tire, right? I don't know what's the. There is a term in my language for tire, Oh, but I don't know. similar. What do you mean? What I mean, like. That works. That worked. So in China, you cannot criticize the government, right? Okay, now it gets in. I think it might be my tire pressure is too low there. Oh, okay. Got it. Now that it's stuck. Okay, so tire அந்த plug உள்ள தள்ளி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ டயர் வந்து ப்ரெஷரைஸ் பண்ணி பார்ப்போம். எங்களுக்கு இன்னொரு பெரிய ட்ரபிள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடம் வீல் வந்து பெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல இருந்து என்ன தான் காற்றடிச்சாலும் இதிலேருந்து லீக் ஆகுது காற்று. அதனால் வந்து டயர் ப்ரெஷர் பிடிக்க மாட்டேங்குது. எங்களுக்கு இங்கே செல்ஃபோன் சிக்னலும் கூட கிடைக்கல. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில, பார்க்குறோம். பார்த்தா அதுக்கு என்னோடய கம்ப்ரெசர் வேறு அதோட மவுத்து உடஞ்சிருச்சு. லியோ வந்து அவள் வந்து வண்டியை வந்து கொஞ்சம் அடித்து ஓட்டிகிட்டு வந்துட்டா போல். வண்டி பங்க்சர் மட்டும் ஆனது இல்லாமல் வீலும் பெண்ட் ஆயிடுச்சு. இப்போ வீல் ரிம்மு பெண்ட் ஆனதுனால என்னென்னா டியூப்லெஸ் டயரா வண்டியில் லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அங்கங்கே லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்ன தான் காற்றடிச்சாலும் டயர் ஃபுல்லாக மாட்டேங்குது. ஸோ எங்கேயும் சிக்னலும் இல்லை, எதுவும் இல்லை, சிக்னல் இல்லை, காட்டுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் என்கிட்ட வந்து ஒரு சின்ன பஞ்சர் கிட்டில் வந்து கார்பன் டை ஆக்சைடு கேனிஸ்டர் இருந்தது. அதை வச்சு அடித்து கொஞ்சம் காற்று ஏற்றி வச்சுருக்கோம். இங்கேருந்து ஒரு 3 மைல்ஸ் தூரம் போனால் ஒரு கேஸ் ஸ்டேஷன் வருது. அந்த கேஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய்க்கலாம். அப்புறம் அங்கே போய் ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானு. பாருங்கள், ஃப்ளாட் டயராகவே வண்டி ஓடிட்டுருக்கு. ஒன்றும் பிரச்சனை, இன்னொன்று இடத்துல வந்து இங்கே எங்கேயுமே சிக்னல் இல்லை. ஏதோ 911 ஏதோ கூப்பிட்டு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே எங்கேயுமே சிக்னல் இல்லை. இன்றைக்கி செமையாக ஏதாவது ஒரு அட்வென்ச்சராக இருக்கும்னு நினச்சோம். அட்வென்ச்சருக்கு வேறு மாதிரி வந்திருக்கு. வீட்டுக்கு வந்தாச்சு. டாலடேகாவில் 2 ஸ்ட்ரெச்சு ஆஃப் ரோடு. ஒன்று வந்து 600-1, இன்னொன்று வந்து 600-2. 600-1 வந்து கொஞ்சம் ஈஸி. அதை லாஸ்ட் டைம் போனப்பையும் முடிச்சாச்சு. இந்த தடவையும் போனப்போ கம்ப்ளீட் பண்ணோம். லாஸ்ட் டைம் 600-2, அதாவது அந்த 2வது ஸ்ட்ரெச்சு கொஞ்சம் தூரம் போயிட்டு முடியலன்னு ரிட்டர்ன் வந்துட்டேன். இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ட்ரெயில் ஆரம்பிக்கிற இடத்துலையே வந்து கூட வந்த பொண்ணு லியோவுக்கு வந்து வண்டி பிரச்சனை. உட்காந்து ஃபிக்ஸ் பண்ணவே முடியல. என்ன ஆச்சு அப்படின்னா, பார்த்துருப்பீங்க, டயர் வந்து பஞ்சர் ஆகிருந்தது. சரி அப்படின்ட்டு டயரை ஃபிக்ஸ் பண்ணால், பங்க்சரை ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தா ரிம்மு பெண்ட் ஆகிருக்கு. ரிம்மு பெண்ட் ஆனதுனால காற்று வந்து, இது வந்து டியூப்லெஸ் டயரில் காற்று அடித்து பார்த்தாலும் 2 நிமிஷம்தான் வண்டி ஃபுல்லாக லீக் ஆகி வண்டி ஃப்ளாட் டயர் ஆகிடுது. அங்கே சிக்னலும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. ஏதோ ஆஃப்லைன் மேப்பில் பார்த்தா ஒரு கேஸ் ஸ்டேஷன் இருந்தது. காட்டு ஒரு மிடில் ஆஃப் நோவேர் அப்படின்பாங்களா, அந்த மாதிரி இடத்துல ஒரு கேஸ் ஸ்டேஷன் இருந்தது. அந்த கேஸ் ஸ்டேஷன் போனோம். அங்கே போனால் அவங்கக்கிட்ட கம்ப்ரெசர் இல்லை, கேஸ் மட்டும்தான் இருக்குது. பெட்ரோல் மட்டும் அடிச்சிக்கலாம், பெட்ரோல், டீசல், அப்புறம் சின்னதாக ஒரு ஸ்டோர் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அப்புறம் அவங்கக்கிட்ட கேட்டு பார்த்து அப்புறம் எல்லாம் எதான்னு பண்ணி பார்த்தா ஒன்றும் முடியல. அப்புறம் சரி காற்றடிச்சு கம்ப்ரெசரும் இல்லை அப்படின்ட்டாங்க. அப்புறம் கடைசியில் அந்த ஸ்டோர் ஓனர்கிட்ட வந்து அவர் ட்ரக்கில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இந்த காரில் இருக்கிற பவர் சப்ளை யூஸ் பண்ணி ஒரு பம்ப் யூஸ் பண்ணலாம். அந்த பம்ப் வச்சா அது கொஞ்சம் கெப்பாசிட்டி ஃபாஸ்ட்டாக இருந்தது, அது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. வண்டி ஃபில் ஆச்சு, ஆனாலும் திரும்பியும் லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அங்கேயே வந்து சரி வண்டி அங்கேயே விட்டுருவோம். ஏன்னா அந்த நாங்கள் இருந்த இடத்துலேருந்து ஒரு
ஒரு 40 மைல்ஸ் வந்தால் தான் வந்து ஒரு பெரிய சின்ன ஒரு ஊர் இருக்குது. மீதி எல்லாமே வந்து ரொம்ப கிராமம், ஒன்றுமே கிடையாது இந்த இடத்துலலாம் நாங்கள் போன இடத்துல. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோன்னா வண்டி அங்கேயே விட்டுட்டு அந்த பொண்ணுக்கு நான் வந்து லிஃப்ட்டு கொடுத்து அவளை வந்து இங்கே வீட்டில் விட்டாச்சு. ஸோ இப்போ அந்த பொண்ணுக்கு என்ன பிளான் அப்படின்னா, ஒரு ட்ரெய்லர் ரெண்ட் பண்ணிவிட்டு அங்கே போய் வண்டி எடுத்துகிட்டு வரது அவளுக்கு பிளானு. இன்றைக்கி எந்த ஃப்ரெண்டும் வரல அப்படின்னா கூட வேண்டாம், நான் இன்றைக்கி வரேன் அப்படின்ட்டு இருக்கேன். ஆனால் நான் சொல்கிறேன் இன்றைக்கி போகிறானா நாளைக்கு போகிறானான்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு இருக்கேன். போனால் அப்படின்னா நான் வந்து அந்த வீடியோ எடுத்து திரும்பி உங்களுக்கு போடுறேன். அப்படி இல்லை அப்படின்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ மக்களே, பாய்.